அவனை நீ தனியாகவும் செலவாத்து ஓத மாட்ட, கூட்டா சேர்த்து சுன்ன ஜமாத்காரங்க கூட செலவாத்து சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நீ துர்பாக்கியசாலி தானே. எல்லாம் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிற பொழுது தான் மாத்திரம் பிடிவாதம் பிடிப்பது நேரங்காலம் கிடையாது. நீ தொழுதுட்டு சொல்லலாம், தொழுகைக்கு முன்னாடி சொல்லலாம், நடந்து போறப்பையும் சொல்லலாம், உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லலாம், வியாபாரம் பண்ணும் போது சொல்லலாம். செலவாத்துக்கு நேரம் காலம் கிடையாது. ஆனால் நீ சொல்ல வேண்டும் என்று மக்களுக்கு இது மாதிரியான ஒரு நேரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். காரணம் பின்னணி இதுதான், நாம் செலவாத்தை மறந்தோம், தொழுகிறதே இல்லை. தொழுதா தானங்க செலவாத்து ஞாபகத்துக்கே வருது. தொழுகிறதே இல்லை, அப்புறம் எப்படி எங்க போய் நம்பிட்ட போய் செலவாத்து சொல்றது? அதனால் தொழுகையாளிகள் கூட வாய் மூடி இறுக்கமாக பள்ளிக்குள்ளே இருந்து விட்டு செல்லக்கூடாது. கொஞ்சம் வாயை திறந்து செலவாத்து சொல்லுங்க என்ற ஒரு நல்ல பாணியை, நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தினாங்க முன்னோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சோடனே, சகோதரர்களே, தோழர்களே, சஹாபாக்களே ஆரம்பிங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு ஆரம்பிக்கல. இன்றைக்கு தேவையும் இல்லை. காரணம் சஹாபாக்கள் ஸலவாத்தோட வாழ்ந்தார்கள். போட்டி போட்டு செலவாத்து சொன்னாங்க. நம்மால் போட்டி போட்டு செலவாத்து சொல்லக்கூடாதுல போட்டியா இருக்கிறான். அப்ப அவன் வாயை கிண்டனும் கிளறணும் சொன்னா நம்முடைய முன்னோர்கள், மூத்த ஆலிம்கள், இமாம் பெருமக்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர்றியா, ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர்றியா, வந்த அன்னைக்கு அல்லாஹ்வை தொழுதுட்டு தொழுகை முடிஞ்சு துவா ஒண்ணு எடுப்பாங்க. அந்த துவாவை எடுத்துட்டு சேர்ந்தனே செய்ய செலவாத்து ஓது என்று ஒரு நல்ல ஒரு அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், செலவாத்துக்கு நேரங்காலம் கிடையாது.